கட்டையும் மின்னலும் 11வது எபிசோட். ஐயோ என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க, அம்மா வலிக்கு வலி. ஏய், உன்னை அடிச்சு அடிச்சு கட்டையும் உடைஞ்சு போச்சு, என் கையும் வலிக்குது. கொஞ்சமாச்சும் நாங்க சொல்றத கேளுடா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ச்சே, இவனை எவ்வளவுதான் அடிச்சாலும் திருந்த மாட்டிக்கான். பேசாம கௌதம் சார்க்கே ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன செய்யணும். எடி மின்னலகி, கதவை திறடி. ஏண்டி இப்படி பண்ற? 3 நாள் ஆச்சு, அப்படியே கதவை பிடிக்கிட்டு உள்ளே இருக்க. வெளியில வாடி. அம்மா, முகில நான் விடுறதா இருந்தா சொல்லுங்க, நான் கதவை திறக்கேன். இல்லை நான் கதவை திறக்கவே மாட்டேன். அவனை நான் எப்போ பார்க்கணும் அது வரைக்கும் நான் கதவை திறக்கவே மாட்டேன். ஏடி உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி பண்ற? இங்க பாருங்கம்மா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முகிலன் என்னைய லவ் பண்ணதை தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. நான் தான் அவனை உருகி உருகி லவ் பண்ணேன். அவன் என்னால இவ்வளோ கஷ்டப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால தான் அவனுக்கு இவ்வளோ கஷ்டம். நான் எப்போ என் முகிலனை பார்க்கறனோ அது வரைக்கும் நான் வெளியில வரவே மாட்டேன். ஏன் மின்னலுக்கு இப்படி பண்ற? ச்சே, ஐயோ கடவுளே, அவனை நினைச்சு நினைச்சு என் மக செத்துருவா போல. இப்போ நான் என்ன செய்ய? சரி, பேசாம அந்த தம்பியை கூப்பிட்டு அவனை விட சொல்லிடுவோம். என்னடா அவசரமா பார்க்கணும்னு? என்னாச்சு? அவன் என்ன சொல்றான்? நம்ம சொல்ற மாதிரி ஒத்துக்கிறேன் நானா? சார், என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன், ஆனா இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. சோறு தண்ணி கொடுக்காம தினம் தினம் ராத்திரியும் பகலுமா போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன். கொஞ்சம் கூட வாயை திறந்து நம்ம சொல்றதுக்கு சரின்னு சொல்லவே மாட்டிக்கான். சார், அந்த பொண்ணை இவன் உயிர்க்குயிரா காதலிக்கிறான்னு நினைக்கிறேன் சார். 3 நாள் ஆகியும் பாருங்க, நம்ம சொன்னதுக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டிக்கான். பேசாம இவனை வெளியில விட்டுறலாம் சார். ஓ அப்படியா? இவன் வெளியில் விட்டா நம்மளையும் மாட்டி விட்டுருவான். பிறகு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை தான். எங்கள் அப்பா வர அடுத்து ப்ரொமோஷன் வர கிடைக்கும்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் டிஎஸ்பி. அதனால் இவனை வெளியில் விடுறது ரொம்ப பிரச்சனை. சரி, ஒரு 2 நாள் அவனை வச்சு பாரு, நம்ம வழிக்கு வாரானான்னு பாரு, இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். சரி சார், சீக்கிரமாக முடிச்சு விடுங்க. சரிடா, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இவனை இந்த இடத்துலலாம் வைக்க வேண்டாம், நான் வேற ஒரு இடம் பார்த்துருக்கேன். இவனை காட்டி கீழே போட்டு நம்ம ஏரியா கொண்டு வந்துரு. ஓகே சார். சரி, பாரு பாரு. என்ன இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டிக்கான். இப்போ இவனை என்ன செய்யனே தெரியல. இவனை வெளியில் விட்டாலும் பெரிய பிரச்சனை வந்துடும். ஒரே வழி இவனை போட்டு தள்ளுறது தான். சரி பார்ப்போம். ஐயோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்போ இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீ வர அவசரமா பார்க்கணும்னு வர கூப்பிட்டீங்கன்னு நீங்க வந்தா இப்படி அழுதுட்டே இருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க. எப்பா தம்பி, அந்த பையனை வெளியில விட்டுறலாம்ப்பா. ஐயோ, அவனெல்லாம் வெளியில விட முடியாது ஆண்டி. அவனை வெளியில விட்டா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால அவனை என்னப்பா செய்ய போற? அவனை மட்டும் நம்ம வெளியில விட்டோம், நம்ம எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அதனால அவனை போட்டு தள்ளுறதுதான் ஒரே வழி. என்னாச்சு ஆண்டி அமைதியா இருக்கீங்க? எப்பா, எனக்கு அவனை பத்தி பிரச்சனை கிடையாது. அவன் எப்படியோ போறான். ஆனா என் மகன் அந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டிக்காப்பா. 5 நாள் ஆகுது. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஓ, இதுக்கு தான் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்களா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த ரூம் கதவை உள்ள பூட்டியிருக்கா, திறக்கவே மாட்டிக்கா. ரூம் கதவெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் ஈஸியா திறந்துடலாம். நான் போய் உங்க மகா கிட்ட பேசுறேன். சரிப்பா. அம்மா, யாரு நீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, ஆனா உன்னை யாருன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவையும் தெரியும், அப்புறம் முகிலனையும் தெரியும். என்னது, என் முகிலன் உங்களுக்கு தெரியுமா? அவனை கடத்தி வச்சிருக்கிறதே நான் தான். என்ன சொல்றீங்க? முகிலனை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். நான் அவனை விடணும்னா அப்போ நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். நீ அவனை மறந்துட்டு உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். உன் வேலை என்னது? படிக்கிறது தானே, அதை மட்டும்தான் பார்க்கணும். என்னால என் முகிலனை மறக்க முடியாது. என்ன சொன்ன? மறக்க முடியாதா? அப்போ முகிலன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க என் முகிலனை? நாங்க இன்னும் ஒன்றும் செய்யல. ஆனா அவன் இப்ப எப்படி இருக்கான்னு நீ பார்க்கணும்ல. இரு ஒரு நிமிஷம் இரு. இந்தா, உன் முகிலன் எப்படி இருக்கான்னு பாரு. ஐயோ முகிலன், உன்னை என்ன இப்படி கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க? ஐயோ முகிலன், முகிலன். என்ன பாத்தியா உன் முகிலனை எப்படி கட்டி போட்டு அடிச்சிருக்கோன்னு? மரியாதையா சொல்லிட்டேன். நாங்க சொல்ற மாதிரி நீ கேட்கல, அவனை நீ உயிரோடே பார்க்க முடியாது. என் முகிலனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு திமிருந்தா நீ என்னையவே மிரட்டுற. இப்பவே உன் முகிலனை என்ன செய்றேன்னு பாரு. ஐயோ வேண்டாம் ப்ளீஸ், என் முகிலனை விட்டுருங்க ப்ளீஸ். அப்ப சரி, உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடக்கணும், சரியா? சரி, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நான் கேட்டு நடக்கிறேன். முகிலனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. எனக்காக முகிலன் எவ்வளவு கஷ்டப்படுறா. பாவம் முகிலன், எவ்வளவு அடி அடிச்சிருப்பாங்க. என்ன முகிலா, எங்களோட கவனிப்பு நல்லா இருந்துச்சா? உங்க
உங்க யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன்டா. சார் இவனுக்கு இன்னும் திமிரு குறையல சார். இன்னும் 4 அடி அடிக்கிட்டா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. அடிக்கலாம் வேண்டாம், ஒரேடியா முடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? ஒரேடியா முடிச்சிடலாமா? ஆமாண்டா, பின்ன இவனை வெளியில விட்டு இவன் நம்மள மாட்டி விட்டு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? போட்டுரு. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ஆமா, என்ன செய்ய போற? இவனை கொன்னு கடல்ல தூக்கி கல்ல கட்டி இறக்கிற வேண்டியதான். டேய் அப்படி இப்படி பண்ணி இவன் கரை ஒதுங்கி பிறகு நான் மாட்டேன் எங்க அப்பா மாட்டதுக்கா? வேண்டாம் வேண்டாம், ஒரேடியா எரிச்சிடு. சரி சார், இவனை எங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி பண்ணிடுறேன் சார். டேய் இவனை கார்ல தூக்கி போட்டு அங்க கொண்டு போய் முடிச்சிரு. சரியா? முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன். டேய் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா. டேய் என்னை எதுவும் பண்ணிடாதீங்கடா. சாரி முகிலன், டூ லேட். நானே நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. டேய் போகாதடா. டேய் என்னை விட சொல்லுடா. டேய் என்னை விட்டுடுங்கடா, காப்பாத்துங்க. டேய் உன்னையெல்லாம் டிக்கிக்குள்ள போட்டா நீ தப்பிச்சாலும் தப்பிச்சிருவ. உள்ள தூக்கி உன்னை போடணும். முதல்ல உள்ள வா, உன்னை தூக்கிட்டு போய் எங்க ஏரியால வச்சு பண்றேன். ஐயோ என்னை விடுங்க. எங்க என்னை கூட்டிட்டு போறீங்க? ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்க. ஏய் உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், உன் காதலுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். அம்மா மின்னழகி, தயவு செஞ்சு வெளியில வாமா. என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியல மின்னழகி. அம்மா உனக்காண்டி அந்த பையனை ஊர் ஃபுல்லா தேடி பார்த்தேன் தெரியுமா? அவன் எங்கேயுமே கிடைக்கல. ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் உன்னை லவ் பண்ற மாதிரி ஏமாத்திருக்காமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. எனக்கு உன்னை விட்டா யாரடி இருக்கா? எம்மா என் முகிலனை பத்தி எனக்கு தெரியும். தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்கம்மா. எம்மா இந்த போனை கொஞ்சம் பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேசினதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எம்மா உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேம்மா, என் முகிலனை விட்டுருங்கம்மா. ஹலோ, கௌதம் தம்பியா? தம்பி என் மகன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, வீட்டுக்கு வாப்பா. அப்பா இல்லப்பா, என் பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா, வா. எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனையாயிரும் தோணுது, சீக்கிரம் வா. சரி சரி வைக்கிறேன், சீக்கிரம் வா. என்னம்மா ஏதோ என்னைய பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன என்ன விஷயம்? இத கொஞ்சம் பாரு. என் முகிலனா மரியாதையா வெளியில விட்டுரு. என்னது ஓ முகிலனா? என்ன சொன்னேன்? உங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்டுதானே ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப என்னம்மா போனை கொண்டு வந்து கொடுக்க? இதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு நீயே பாரு. ஒழுங்கா என் முகிலனை விட்டுரு, இல்ல உனக்குத்தான் பெரிய பிரச்சனை வரும். ஓ அப்படியா? இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். பாரு பாரு, நல்லா பாரு. நீ வரதுக்கு முன்னாடியே என் போனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். நீ வந்தது, என்கிட்ட பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதை டெலிட் பண்ணவும் முடியாது உன்னால. இந்த இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்பியிருக்கேன். எனக்கும் முகிலனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்டே இந்த வீடியோ எல்லாருக்கும் வைரல் ஆயிரும். இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்ற மாதிரி என் முகிலனை நீ விட்டு தான் ஆகணும். சரி சரி விட சொல்றேன். இப்போ என் முன்னாடியே சொல்லு. சரி சொல்றேன். டேய் குமார், போனை எடுடா. ஐயோ போனை எடுடா. ஐயோ என்ன செய்யறான்னு தெரியல. ஒருவேளை அவனை போட்டு தள்ளிட்டானோ? என்ன சொன்ன? என் முகிலனை கொல்ல சொன்னியா? ஐயோ இவ பக்கத்துல இருக்கான்னு தெரியாம பேசிட்டேனே. டேய் ஒழுங்கு மரியாதை சொல்லுடா. என் முகிலன் எங்கடா? அவன் என்ன